வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு தண்ணி புதினா சட்னி பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த உளுந்தை கருகிராமல் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணும். இது தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் உளுந்து அதிகமாகவே சேர்த்து வறுக்கிறோம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக சேர்க்குறத விட தண்ணி சட்னிங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் அடுத்து நம்ம சேர்க்க போகிற பூண்டு, புளி இதெல்லாமே உப்பு எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட 5 பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியை சேர்த்த உடனேயே சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நான் இதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். சட்னி அரைச்சதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். புளியை இந்த மாதிரி பீசஸ் ஆக்கி சேர்த்தோம்னா நல்லா வதங்கிடும். புளியுமே நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சட்னிங்கிறதுனால புளி அதிகமாக சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1.5 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு புதினாவை வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவோட கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கினா போதும். அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்த உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு அடுத்து 2வது வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4 சுற்று சுற்றிக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஓரளவு லேஸ் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சாச்சு. அடுத்து இதில் 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. டேஸ்டான புதினா தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை தண்ணி சட்னி பண்ண போகிறோம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 6 பச்சை மிளகாவை இது மாதிரி கீரி சேர்த்துக்கங்க. கீரி சேர்த்துட்டோம்னா பச்சை மிளகாய் நல்லா ஈஸியாக வதங்கிடும். தண்ணி சட்னிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூடவே 4 பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாலாம் எண்ணெயிலேயே வதங்கி மேலே அதனுடைய கலர் லைட்டாக மாறி வருது பாருங்க.
இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சோம்னா சட்னி வந்து சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா மிளகாவோட கலரும் மாறிடுச்சு. அடுத்து இதுல 10 போல கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை. வேர்க்கடலையை வறுத்து அதனுடைய மேல் தோலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். புளியுமே இந்த தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இந்த சட்னிக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இந்த அளவு டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்காத சுவையான பொட்டுக்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இதுக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 1/2 நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, 1/4 கப் பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு மறுபடியும் இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு அடுத்து 3/4 கப் தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கழுவிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்க, சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சூப்பரா டேஸ்டான வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கார சட்னி பண்ண போறோம். இந்த பவுல்ல 7ல இருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தண்ணி கார சட்னிங்கிறதுனால இந்த அளவு மிளகாய் சேர்த்தா கரெக்டா இருக்கும். இதுல வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து
15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த பவுல்ல ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்து இதையும் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊறிடுச்சுன்னா நமக்கு ஈஸியா அரைபற்றும். புளியும் மிளகாவும் 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இது கூட ஊற வச்ச புளியை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். அடுத்து கல் உப்பு சேர்க்கிறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 5 பூண்டு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைக்கணும். நைஸா அரைச்சிடாதீங்க, கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சாதான் நல்லா இருக்கும். இப்ப இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளி 1 கப் அளவுக்கு இருக்கு. இதை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். தக்காளியையும் நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க, சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து. இப்ப நம்ம சேர்த்த உளுந்தும் நல்லா செவந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க, நல்லா வாசமா இருக்கும். இப்ப ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்ச இந்த மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். மிளகாய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. வதக்கிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட நம்ம பியூரியா அரைச்ச இந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி கார சட்னிங்கிறதுனால தண்ணி அதிகமாக தான் சேர்க்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 4ல இருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷமா கொதிச்சு சட்னியும் ஓரளவு வத்தி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய தண்ணிக்கார சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.